அப்புறம் நிதி மேலாண்மை சிறப்பா இருக்குதான். வெக்க கடை இல்ல. 5 லட்சம் கோடி கடன். எவ்வளவு கோடி கடன்? நல்லா சத்தமா சொல்லுங்க, ஸ்டாலினுக்கு தெரிக்கிட்டு உரைக்கட்டும். நாட்டுல கடன்காரன் ஆக்கிட்டு ஜம்பமா பேசுறாரு. சிந்திச்சு பாருங்க. இளைஞர்களும் பெரியவர்களும் சிந்திக்க வேண்டும், மாணவர்களும் சிந்திக்க வேண்டும். 5 ஆண்டு காலம் ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடன் வாங்குவதிலே இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதுதான் ஸ்டாலினுடைய சாதனை. இன்றைக்கு 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி புரிந்து 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது 4,86,000 கோடி தமிழ்நாட்டுடைய கடன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறீர்கள். நீங்கள் நிதி மேன்மை சிறப்பா இருக்குதா? கடன் வாங்கி ஆட்சி செய்வதற்கு யார் வேணாலும் செய்யலாம். இந்த புதுக்கோட்டையில் இருக்கிற ராமசாமி, சின்னசாமி, குப்புசாமி கூட கடன் வாங்கி ஆட்சி செய்யலாம்ல. அந்த கடனை யார் திருப்பி செலுத்துவது? இந்த கடனை யார் திருப்பி செலுத்துவது? நாம தாங்க செலுத்த முடியும். திரு ஸ்டாலின் வாங்கிய கடனை மக்கள் தான் திருப்பி செலுத்த வேண்டும். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.